ரைடர்ஸுடைய வேரியபிள்ஸில் மெயின் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸ். நீங்கள் ஜாக்கெட்டு, பேண்ட்டு இது இல்லாமல் கூட வந்து சில டைம் ரைட் பண்ணலாம். பட் க்ளவுஸ் வந்து மோஸ்ட் எசென்ஷியல் பார்ட்டு. சொன்ன மாதிரி நம்ம வந்து மல்டிபிள் வெதர் கண்டிஷனில் ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம மல்டிபிள் க்ளவுஸ் வந்து நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு லாங் ரைட் அப்படின்னு போகிறப்போ வந்து இந்த ஃபுல் காகுலர் க்ளவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் காகுலர் க்ளவுஸ்னால் இப்போ நார்மல் க்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆமோட முடிகிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆர்மர் இருக்கும். ஜாக்கெட்டில் நார்மலாக இது வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஆனால் இந்த காக்லெட் வந்து உங்களுக்கு இந்த நேரம் கவர் ஆகும். ஸோ எனிதிங் ஃபால் ஆகும்போது நம்ம ஒன்றா கையை இப்படி வைப்போம் அல்லது இப்படி வைப்போம். அப்படிங்கிறப்ப இந்த காக்லெட் வந்து நமக்கு சேவ் பண்ணும். அடிஷ்னலாக இந்த க்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஃப்டிக்காக ஹார்டான மெட்டீரியல்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்காக அங்கங்கே மெஷ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த லெஃப்ட் சைட் க்ளவுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெல்மெட்டு ஏதாச்சும் தண்ணி பட்டால் வைப் பண்ணிக்கிறதுக்காக அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2500 ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 6500 வரைக்கும் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் இருக்குது. ஒரு ஃபுல் காக்லெட் க்ளவ் போனீங்கன்னா வந்து ரைனாக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 6500 வரும். இது ரைனாக்ஸோட இன்னொரு பிராண்டு கிராம்ஸ்டர் அப்படிங்கிற பிராண்டில் வந்து நம்ம போயிருக்கோம். ஸோ இது வந்து அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5000 அந்த ரேஞ்சில் வருது. அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரை ஐஸ் க்ளவ் அப்படின்ட்டு ஒரு சேம் ரைனாக்ஸ்லேயே வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹெவி ரெயின். இந்த க்ளவுஸை வந்து நம்ம ஹெவி ரெயினில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப வெட் ஆகிரும். அப்புறம் ஃபர்தராக இது காயறதே வந்து கிட்டத்தட்ட 2 நாள் எடுக்கும். ஏன்னா லெதர் ஒரு ஹார்டான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கிறதுனால காயறதே ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஹெவி ரெயின் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த க்ளவை யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ரொம்ப கோல்டான கண்டிஷன்ஸில் வந்து இந்த க்ளவ் வந்து யூஸ் பண்ணும். இதை வந்து நம்ம நார்மல் வெயிலான ஏரியாலெலாம் போட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கூட போட முடியாது. ஸோ அந்தளவுக்கு இதுக்குள்ளே ஏர் ஃப்ளோவே எதுவுமே இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலம் அப்படிங்கிறனால கையெல்லாம் மடக்க முடியாது. அப்படிங்கிறனால இந்த ஃப்ளோட்டிங் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ மடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் ஈஸியாக மடக்கலாம். ஆர்மர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எதையும் பிளாக் பண்ணாது. ஸோ இந்த இது ஃப்ளோட்டிங் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி மடக்கும்போது உங்களுக்கு டைட்டாலாம் இருக்காது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் என்னென்னா ஹெவி கோல்டு அல்லது நல்ல ஹெவி ரெயினில் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் மழை நின்றுச்சுனாவே வந்து உங்களுக்கு உள்ளே ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும்.